அஞ்சாவதுலேயே போத்துரு வச்சு ஃபெயில் ஆகிட்டா அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அதே மாரி எட்டாவதுக்கு போனால் அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். உயர்கல்விக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுட்டாங்க. இப்போ 12ஆம் வரைக்கும் ஒருத்தர் படிக்கிறான், தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான். அந்த 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மார்க் வந்து எதுக்குமே பயன்படாது. நீ 12 வரைக்கும் படிச்சிட்டியா, நீ உன்னை அங்கே ஃபில்டர் பண்ணண்டா அப்படின்னு எல்லாத்துக்கும் நுழைவு தேர்வு அடுத்து கொண்டு வர போறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே ஆர்ட்ஸ் காலேஜ் வரக்கூடிய பிஏ பிகாம் சேர்றோம் இல்லையா, அதுக்கும் ஏழை வாழ சாமானியம் படிச்சிடக்கூடாது, கல்வி படிச்சிடக்கூடாது, அவன் கல்வி கற்றுக்க கல்வி படித்தா தான் நீ என்ன கேள்வி கேட்பேன், படித்தா தான் நான் கேள்வி கேட்பேன். பீகார் யூபிலாம் வந்து அவன் சொல்கிறத கேட்டு ஓட்டு போகிறான்ல, நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவேன், ஒரு சாமி ஃபோட்டோ காமிச்சு ஓட்டு போட்டுறான். ஆனால் இங்கே வந்து நீ கேள்வி கேட்குற, நீ வந்து கணக்கு கேட்குற, நீ படிச்சிருக்கிற, அப்போ உன் தலையில் முதல்ல படிப்பு கொடுங்க தான் நீ அடங்குவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. இது இவருடைய கல்விக் கொள்கை, இவருடைய சித்தாந்தம் கிடையாது. இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. இன்னைக்கு மொழி சம்பந்தமான பிரச்சனை நம்ம கையில் எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பத்திக்கிட்டு எரியுது. பல மாநிலங்களும் தன்னுடைய தாய்மொழி போச்சே, தமிழ்நாட்டுக்கார மாதிரி நம்ம முதல்ல போராடாம விட்டோமே, மகாராஷ்டிராவில் பேசுறான், பெங்காலில் பேசுறான், ஒரிசாவில் பேசுறான், போராட்டங்களை கையில் எடுத்துருக்காங்க, பக்கத்தில் கர்நாடகாவில் பேசுறான். அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் முன்னோடி மாநிலம் வரும் முன் நாம் வந்து தெரிஞ்சிடறோம். குப்பம் புள்ள படிச்சிடக்கூடாது, ஏழை எளிய புள்ள படிச்சிடக்கூடாது, அப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கு என்ட்ரன்ஸை போடு, உடனே போட நீட்டுக்கு என்ட்ரன்ஸை போடு, ஜேஇக்கு என்ட்ரன்ஸை போடு, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸை போடு, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு என்ட்ரன்ஸை போடு. அதுலேயும் தப்பிச்சு வந்துடுறாங்க. நீ ஸ்கூல் தப்பிச்சு வந்தா தான் நீ என்ட்ரன்ஸ் எழுதுவ, உன்னை ஸ்கூல்லேயே முடிக்கிறேன் கதையை. அநாகரிகமாக பேசியோ, பாஜக எம்பிகள் மாதிரி அநாகரிகமாக பேசியோ, இல்லை கூச்சல் குழப்பம் போட்டால் இது வரைக்கும் அவங்க சஸ்பென்ஷன் ஆனதாக சரித்திரமே கிடையாது. பெரும்பாலும் அவங்க மாதிரி பேசக்கூடிய நபர் கிடையாது. அப்போ தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பது கூட நீங்கள் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது ஜனநாயகம் பேசக்கூடிய இடமா இல்லை வேற எது இடமா? ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு இரு தரப்பினருக்கும் இடையே. அந்த வகையில் மும்மொழி கொள்கையும் சரி, புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கிறது குறித்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க எம்பிகள். ஏற்கனவே அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற யாரோ ஒருத்தர் சொல்லி சூப்பர் முதல்வர்னு ஒருத்தர் வந்து சொன்னது காரணமாக தான் இப்போ அந்த ஒரு விஷயத்துலேருந்து பின்வாங்குறாங்க தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன? இல்லை, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 2வது செஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அது கூடினப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஃபண்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கல்வி நிதியாக வரக்கூடிய 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து NEP 2020 புதிய தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் சேரலை, அதனால் வந்து நீங்கள் வந்து முதல்ல ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் வந்து அதை வந்து ஒத்துக்கிற மாட்டேன்னு யூட்டர்ன் அடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சூப்பர் முதல்வர்னு ஒருத்தர் அங்கே வந்துட்டு செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே அவர்கள் வந்து தமிழ்நாட்டு எம்பிகளை பார்த்து அன்சிவிலைசேஷன், நாகரிகமற்றவர்கள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பயங்கர எதிர்ப்புகள் தெரிவித்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வார்த்தையை நான் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிறேன், ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். முதல்ல இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது இது தேசிய கல்விக் கொள்கை கிடையாது, இது RSS அஜெண்டாவினுடைய கல்விக் கொள்கை. 5-8க்கு வந்து பொது தேர்வு, அது 5-8க்கு ஏன் பொது தேர்வு வைக்கிறோம்? அப்போ எப்படின்னா, இப்போ கிராமப்புற மாணவர்கள் வந்து 5ஆவதுலேயே பொது தேர்வு வச்சு ஃபெயில் ஆகிட்டா அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அதே மாரி 8ஆவதுக்கு போனால் அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உயர்கல்விக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுட்டாங்க. இப்போ 12ஆம் வரைக்கும் ஒருத்தன் படிக்கிறான், தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான். அந்த 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மார்க் வந்து எதுக்குமே பயன்படாதா? இப்போ நீங்கள் மெடிசன் போகணுமா, நீட் எழுதணும், இன்ஜினியரிங் போகணுமா, ஜேஇ எழுதணும், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணணுமா கியூட் எழுதணும், நிறைய எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸை வச்சு அங்கே ஃபில்டர் பண்ணுறது. நீ 12 வரைக்கும் படிச்சிட்டியா, நீ உன்னை அங்கே ஃபில்டர் பண்ணண்டா அப்படின்னு எல்லாத்துக்கும் நுழைவு தேர்வு அடுத்து கொண்டு வர போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே ஆர்ட்ஸ் காலேஜில் வரக்கூடிய பிஏ பிகாம் சேர்றோம் இல்லையா, அதுக்கும் என்ட்ரன்ஸ் வைக்க போகிறாங்க. இப்போ அதாவது கல்வியை வந்து கடுமையாக்கி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் படிக்கணும், ஏழை வாழ சாமானியம் படிச்சிடக்கூடாது, கல்வி படிச்சிடக்கூடாது, அவன் கல்வி கற்றுக்க கல்வி படித்தா தான் நீ என்ன கேள்வி கேட்பேன், படித்தா தான் நான் கேள்வி கேட்பேன். பீகார் யூபிலாம் வந்து அவன் சொல்கிறத கேட்டு ஓட்டு போடுறான்ல, நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவேன், ஒரு சாமி ஃபோட்டோ காமிச்சு ஓட்டு போட்டுறான். ஆனால் இங்கே வந்து நீ கேள்வி கேட்குற, நீ வந்து கணக்கு கேட்குற, நீ படிச்சிருக்கிற, அப்போ உன் தலையில் முதல்ல படிப்பு கொடுங்க தான் நீ அடங்குவ அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. இது இவருடைய கல்விக் கொள்கை, இவருடைய சித்தாந்தம் கிடையாது. இது வந்து RSSனுடைய அஜெண்டா. தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, பாஜக ஆளாத மாநிலங்களில் கூட வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எல்லாம் சுட்டி காமிச்சு அவங்களே அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான் அவர் எழுப்புறாரு. அதாவது அவர் சொல்லி காட்டுறாரு. தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடி மாநிலம். இடஒதுக்கீடுக்கு முதலில் வித்திட்டது தமிழ்நாடு. பல பிரச்சனைகளை நம்ம ஆரம்பிச்சு வச்சது நம்ம தான்.
இன்னைக்கு மொழி சம்பந்தமான பிரச்சனை நம்ம கையில் எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பத்திக்கிட்டு எரியுது. பல மாநிலங்களும் தன்னுடைய தாய்மொழி போச்சே, தமிழ்நாட்டுக்கார மாதிரி நம்ம முதல்ல போராடாம விட்டோமே, மகாராஷ்டிராவில் பேசுகிறான், வெஸ்ட் பெங்காலில் பேசுகிறான், ஒரிசாவில் பேசுகிறான், போராட்டங்களை கையில் எடுத்துருக்காங்க, பக்கத்தில் கர்நாடகாவில் பேசுகிறான். அப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் முன்னோடி மாநிலம் வரும் முன் நாம் வந்து தெரிஞ்சிடறோம் இதெல்லாம் இவ்வளோ சிக்கல் இருக்குப்பா. டிமானிட்டைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க, கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சு, இந்தியா வல்லரசு ஆயிடுச்சுனாங்க. என்ன ஆச்சு? பொருளாதாரம் ஆதார பலத்துக்கு போயிடுச்சு. போச்சா இல்லையா? இப்போ அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம் எல்லாமே ஃபெயிலியர் ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம் வந்து இவருடைய அஜெண்டா ஸ்கீம். இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அஜெண்டாவை கல்விக் கொள்கைன்னு கொண்டு வர்றாங்க. அதாவது படிப்பு வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட மூளை வலிமை அதிகம் உள்ள மட்டும்தான் படிக்கணும், சுப்பம் குப்பம் உள்ள படிச்சிடக்கூடாது, ஏழை எளிய புள்ள படிச்சிடக்கூடாது. அப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கு என்ட்ரன்ஸை போடு, உடனே நீட்டுக்கு என்ட்ரன்ஸை போடு, ஜேஇக்கு என்ட்ரன்ஸை போடு, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸை போடு, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு என்ட்ரன்ஸை போடு. அதுலேயும் தப்பிச்சு வந்துடுறாங்க. நீ ஸ்கூல் தப்பிச்சு வந்தால் தான் நீ என்ட்ரன்ஸ் எழுதுவ, உன்னை ஸ்கூல்லேயே முடிக்கிறேன் கதையை போடு. 5ஆவதுக்கு பப்ளிக் சர்வீஸ், பப்ளிக் எக்ஸாமில் 5ஆவதுக்கு பொதுத் தேர்வு, 8ஆவதுக்கு பொதுத் தேர்வு, 3ஆவது மொழி, இதில் மொழியில் படி. இப்படி எல்லாத்தையும் போட்டு அவனை வந்து ஒரு என்ன பண்ணுறது, அவனை போட்டு அமுக்குனா அவன் எப்படின்னா செய்வான், மாணவர்கள் படிக்காமே போயிடுவான். நேற்று சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் எம்பி இருக்காரையா, திருவள்ளூர் எம்பி, அவர் ஒரு புள்ளிவரம் சொல்கிறார். 2014க்கு பிறகு சிவில் சர்வீஸ் எழுதின தமிழ்நாட்டிலிருந்து எழுதின மாணவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 4% தான் பாஸ் அவுட். 14க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 to 12% பாஸ் அவுட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறார். 2014க்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? 8 to 12% தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட எண்ணிக்கை இருந்தது. 2014க்கு பிறகு அந்த எண்ணிக்கை வெறும் 4% ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்ச்சி வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 4% ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேர்வு முறைகளை மிக மிக கடுமையாக்கி வச்சுட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கிராம இலக்கணத்தனமான ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் அந்த சிவில் சர்வீஸ் தேர்வை எழுத முடியுங்கிற அளவுக்கு கடுமையாக்கி வச்சுட்டாங்க. அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிறந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை போட்டு வச்சிருக்கிறோம், குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் வடக்கு நண்பர்கள் எப்படி இதை பாஸ் ஆகிறாங்க, அதான் சந்தேகமாக இருக்குது. எப்படி? அதான் சந்தேகம். அவங்க படிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே சார். எப்படி படிக்கிறாங்க? அவங்க பேசுகிற இங்கிலீஷ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ எல்லா வகையிலும் உங்களை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேசிய கல்விக் கொள்கை என்பது அது வந்து 3 மொழி கொள்கையை கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுடைய அப்போ அவங்க எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சந்தேகம். சொல்லிட்டு எப்படி பாஸ் பண்ணுறாங்கிறது அவங்க தான் போய் பண்ணணும். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் படிக்கிறோம். இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம். நம்மளால் ஒரு யூபிஎஸ்ஸை கிளியர் பண்ண முடியல, அவங்களால யூபிஎஸ் பாஸ் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சியில் பல கேட்டகரி இருக்குது. இன்டர்வியூ கேட்டகரி ஒன்று இருக்குது. அங்கே உட்காந்துருக்கும் போது வடநீர் தான் உட்காந்துருக்காங்க. அவர்களுக்கு மறைமுகமாக வேறு உதவி செய்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. அப்போ இதை நான் சொல்லலை, இதை வந்து சசிகாந்த் செந்தில் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த புள்ளி விவரத்தை வைக்கிறார். இது உண்மையில் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்குது. அப்போ கல்வியை தமிழ்நாட்டு மக்கள் எந்த வகையிலும் கற்றுக்கிறக்கூடாதுன்னு பல வழியில் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. அதனுடைய நீட்சியாக தான் நீங்கள் என்இபியை கொண்டு வந்திருக்கீங்க. என்இபியில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம வேணான்னு எதிர்க்கிறோம். கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுப்பீங்க? அதான் நம்ம கேட்குறோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிகளை வந்து அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் பீப்புள் அப்படின்ற மாதிரி சுட்டி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்கீமை அக்செப்ட் பண்ணுறது மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வாழ்க்கையை, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்கன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அது எப்படி? இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்கள் நிறைய நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் படித்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த ஸ்கீம் என்னன்னு தெரியாத? நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைய பிஜி படித்தவங்க இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே படித்தவர்கள். அப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்கீம் எங்களுக்கு என்னன்னு தெரியாதா? நீங்கள் எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு தெரியாதா? இந்த 1000 கோடி கொடுத்தாலும் நான் தமிழ்நாட்டை அலோவ் பண்ண மாட்டேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம்ன்றது. ஏன்னா அடுத்த தலைமுறையுடைய கல்வியை விஷத்தை ஊற்றி நசுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். முதல்வர் வந்து இங்கே ஆல்ரெடி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியவர்கள் தாவேகாவில் இருக்கிறாங்க. அப்படி அவங்க தான் மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து இப்போ அமைச்சரும் வந்து மன்னர், முதல்வர் வந்து அங்கே மன்னர் போல ஆட்சி செய்கிறாரு, அவர் தான் தமிழ்நாட்டுக்கே மன்னர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இவ்வளோ தூரம் செய்யக்கூடிய முதல்வர் அப்படின்னு குறிப்பிடுறீங்க, ஆனால் அவர் மன்னர்னு சொல்லி குறிப்பிட்டு எதிர்கட்சியில் வேற என்ன சொல்லுவாங்க? இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்லுவாங்க? என்ன குறை சொல்லணும்? இந்த ஆட்சியை பற்றி வேற என்ன குறை சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் என்ன குறை இருக்குது சொல்லுங்கள். கல்வியில் 4 வருஷத்துல சட்ட ஒழுங்கு என்ன ஆகிட்டு போச்சு? எந்த பெண்கள் நைட் வேலைக்கு போயிட்டு தனியாக வர முடியாமல் இருக்காங்க? பாலியல் ரீதியான கேசஸ்லாம் வந்து இந்த பாலியல் ரீதியான கேசஸ் வந்து இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்காங்க.
இந்துவில் வந்து வந்த ஒரு புள்ளி விவரம் ஆர்டிகல் போட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய சிட்டி ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு தான். சென்னை தான். அதுவும் ஒவ்வொரு ஊராக போட்டிருக்காங்க. வேணா அந்த லிஸ்ட்டு நான் வந்து படித்து காட்டுறேன். மோஸ்ட் உமன் இன்க்ளூசிவ் சிட்டிஸ் அதில் வந்து சென்னையில் வந்து 78.41, அடுத்து பூனே 69, பெங்களூர் 64, ஹைதராபாத் 62, மும்பை 61, அகமதாபாத் 58, இப்படி வரிசையாக போட்டுறாங்க. அதில் முதலில் இருக்க பேர் வந்து தமிழ்நாடு. நீங்கள் சொல்லக்கூடிய சென்சஸ்லையும் இருக்குது, அதை எல்லாருமே ஏற்றுக்கவும் செய்கிறோம். ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் ஏற்கனவே இருந்ததை விட பாலியல் கேசஸ் வந்து அதிகரிச்சிருக்குன்றதையும் குறிப்பிடுறாங்க இல்லையா? அது தனி மனித ஒழுக்கம், சமூக வலைதளங்கள், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் ஏற்படுது, அந்த காதலன் காதலியை கொண்டுறான், காதலியை கொண்டுறான். இதை எப்படி அரசாங்கம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? 2 பேருடைய மொபைல் தான் பிடிச்சி வைக்க முடியும். இதான் நடக்குது. இன்னைக்கு எந்த மாதிரியான பாலியல் குற்றம் அதிகமாக நடக்குது? ஸ்கூல்லலாம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஆசிரியர்களால் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, ஒரு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியும், அவர்களை கண்காணிக்க முடியும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒரு போலீஸை போட முடியுமா? அப்போ ஆசிரியருடைய சுய ஒழுக்கம் அவர்கள்ட்ட இல்லாமல் போச்சு. இது அரசாங்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு அரசாங்கத்துடைய கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னைக்கு சட்ட திருத்தமே கொண்டு வந்திருக்காங்க நாடாளுமன்ற சட்டமன்றத்தில். பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு குறிப்பாக ஆசிரியர்கள் இந்த மாதிரியான தவறு செஞ்சா அவர்கள் பணி நீக்கம், அவர் வந்து டிஸ்மிஸ், இது கிடையாது, சஸ்பென்ஷன் கிடையாது. அவர்கள் வந்து பணி நீக்கம், உடனடியாக அவருடைய கல்வியை ரத்து செய்யப்படும். அவர் எம்எஸ்சி, எம்எட், பிஎட் படிச்சிருப்பாரு, அவர் கல்வியை ரத்து செய்யப்படும், அவரை பணி நீக்கம் செய்யப்படும். கடுமையான சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு அரசாங்கம் இதுதான் செய்ய முடியும். ஒரு வீட்லையும் போய் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை அரசாங்கத்தினுடைய கணக்கு எழுதக்கூடாது. அரசாங்கத்தினுடைய ஜாதி ரீதியான பிரச்சனை, கலவரம், மத ரீதியான கலவரம், பெண்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அரசாங்கத்தை கூட சொல்லலாம். தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனையை அரசாங்கத்தினுடைய கணக்கில் எழுதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சில தற்கூறிகள் தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கு. அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம், எத்தனை பெண்கள் வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்து படிக்கிறாங்க, இதெல்லாம் தெரியுமா இல்லையா? அப்போ எங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? அப்போ அரசியலுக்காக அவர் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து சூப்பர் முதல்வர் அப்படின்ற யாரையோ ஒருத்தர் வந்து குறிப்பிடுறாரு. ஏன்னா முதல்வர் அவர்களுக்கும் சரி, எம்பி அவர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய எத்தனை எம்பிகளும் வந்து இந்த ஒரு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து அனுமதிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருந்தாங்க. ஆனால் யாரோ வேற ஒருவர் சொல்றது மூலமாகத்தான் இதை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிடுறாரு. இதன் மூலமாக பார்க்கும்போது இது திமுகவின் கொள்கை அடிப்படையில் எதிர்க்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தது வந்து வேற யாரோ ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வெறுப்புக்கு ஏற்ப இந்த ஒரு திட்டத்தை வந்து ஏத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணணும். சூப்பர் முதல்வரும் தமிழ்நாட்டில் சூப்பர் முதல்வர்னு இன்னைக்கு பல ஆங்கில நிறுவனங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. சக்தி வாய்ந்த முதலமைச்சர்கள் பட்டியலில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பேரும் முதலிடத்துல இருக்கு. அப்படிங்கும் போது அவர் சூப்பர் முதல்வர் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கலாம். அவர் அதுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்கு இவருக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லுங்க. நீங்க தான் உள்துறை மத்திய அமைச்சராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட தான் எல்லா விதமான ஃபோர்ஸஸ் இருக்கு. யாருன்னு கண்டுபிடிங்க, சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தமிழ்நாட்டு அரசின் மீது, நாங்கள் வந்து எங்களுடைய ட்ராப் வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லைன்னு. அது நீங்கள் அனுப்பிச்சது நாங்கள் திருப்பி அமைச்சிட்டோம். நீங்கள் எழுதின லெட்டரே அவர் எழுத்து போட்டிருக்காரு. நீங்கள் ஆதாரத்தோட லெட்டரை காமிக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதே மாதிரி இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு மேடையில் பேசுகிறத நாடாளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுகிறாருங்கிறது இந்த விஷயத்தை திசை திருப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்தியா முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு தக்க பாடத்தை மக்கள் கண்டிப்பாக தேர்தல்களில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே சார், அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் மூலமாக எம்பி அவர்களுக்கு வந்து அந்த இடத்துல எம்பி கனிமொழி அவர்களுடைய மைக் வந்து ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அது ரீதியாக உரிமை மீறல் நோட்டீஸும் வழங்க போறதா குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? இல்லை, ஜனநாயகத்தின் கூடாரம் அதுதான் நாடாளுமன்றம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க. அவர்களுடைய கோரிக்கையை பேசுகிறதுக்கு தான் வந்து அந்த இடம். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் மைக் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது? அவங்க ஏதாவது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அநாகரிகமாக பேசியோ, பாஜக எம்பிகள் மாதிரி அநாகரிகமாக பேசியோ, இல்லை கூச்சல் குழப்பம் போட்டால் இது வரைக்கும் அவங்க சஸ்பென்ஷன் ஆனதாக சரித்திரமே கிடையாது. பெரும்பாலும் அவங்க மாதிரி பேசக்கூடிய நபர் கிடையாது. அப்போ தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பது கூட நீங்கள் மைக் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது ஜனநாயகம் பேசக்கூடிய இடமா இல்லை வேறு எதுவும் இடமா? அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்பதை கூட கேட்குறதுக்கு தயாரில்லை. நீங்கள் கோரிக்கையை கூட கேட்பதுக்கு தயாரில்லை நீங்கள். அதுதான் இந்த விஷயத்தை பார்க்கப்படுது. இது வந்து உண்மையிலேயே
ஒரு அநாகரிகமான செயலை தான் பார்க்க வேண்டியது. கனிமொழி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் என்னை வந்து சந்திச்சு இந்த ஒரு திட்டத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டார்கள், இப்போ அதை மறுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்புறாரு. அப்போ மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு இது மூலம் எடுத்து. தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் சந்திச்சதால என்ன மறைமுகம் இருக்கு? தமிழ்நாட்டினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய அமைச்சரை பார்த்ததுக்கு என்ன கல்வி என்ன உள்நோக்கம் இருக்கு? சந்திச்சு இந்த ஒரு திட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டாங்களா? கையெழுத்து போட்டாங்களா? பேப்பரை காட்டுங்க. கையெழுத்து போட்டாங்களா? உங்கள்கிட்ட வந்து வாய்மொழியாக சொல்லியிருந்தாலும் கூட அதை நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றாரு. தெளிவான ஒரு விளக்கத்தை தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெளிவாக இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நானும் என்னுடைய கல்வி அலுவலர்களும் ஆஃபீஸர்ஸும் போனோம். அந்த எம்ஓஐயை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்பட்டார். அப்போ அங்கே ஒரு பெரிய கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். யார் சொல்கிறாரு? கல்வி அமைச்சர் சொல்கிறார். யாரை சொல்லியிருக்கிறாரு? இங்கே இருக்கக்கூடிய கல்வி டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸை சொல்லியிருக்காரு. நாங்கள் கொடுத்த எம்ஓஐ நீங்கள் எப்படி நீங்கள் திருத்தலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையான அவர் கோச்சிக்கிட்டாரு. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு காரசாரமான ஒரு விவாதம் அங்கே நடந்திருக்கு. அப்போ இவர்கள் நேரடியாகவும் போய் அங்கே பேசியிருக்கிறாங்க, இது நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ நேரடியாக வந்து ஏற்றுக்கிட்டுன்னு அர்த்தமா? ஏற்றுக்கிட்டேன்னா அவங்க கையெழுத்து போட்டுருக்கணும்ல, கல்வி அமைச்சர் சைன் பண்ணியிருக்கணும்ல, ஏன் போடல? அப்போ எங்கள் வேணாம்னு சொல்ல போன விஷயத்தை கூட இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் செய்கிறாங்க. ஓகே சார், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த சலசலப்பை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.